உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசலீங்கன்னா, இவர் சொன்னது என்ன? நீங்க அம்பேத்கருடைய பெயரை சும்மா தவறா அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க, நீங்க உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளா இருக்கிறீங்களா, நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கங்க அப்படிங்கறது அவரோட உரிய பாணியில பேசினார். அதுல ஒரு 2 வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் அதை தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னை கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். எனக்கு முருகபெருமான் எப்படி நான் கடவுளாக பார்க்கின்றோம், அம்பேத்கரையும் நான் கடவுளாக தான் பார்க்கிறேன். அது நீங்க அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கையை ஏத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பண்றேன். அதே அம்பேத்கர் அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்றாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். அதான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க. இட் இஸ் a நான் இஷ்யூ. அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்க பதில் சொன்ன. அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்ல இருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, முதல் தேர்தல்ல சவுத் மும்பைல எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னா நீங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்திருக்கீங்க, நான் ஏத்துக்கிறேன். எதுவுமே செய்யாம இன்னைக்கு நீங்க அம்பேத்கர் ஐயாவை பத்தி அமித்ஷாஜி பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புறாங்க. மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்னைக்கு அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் கன்சிஸ்டன்டா அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், அதில் மக்கள் மன்றத்திலே வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது.